முதுகுளத்தூரில் ஒரு ஆசிரியராக தனது பயணத்தை துவங்கி தனது 31 வருட ஆசிரியர் பணியை முடித்து சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராகவும் முத்திரை பதித்து வரும் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு துரைப்பாண்டி அவர்களை பற்றித்தான் இந்த காணொளி. அப்படி ஒரு பிடி பீரியட் வரும் பொழுது அந்த வகுப்பை நீங்கள் கடன் வாங்கி பாடம் நடத்திய அனுபவம் எதுவும் இருக்கா சார் உங்களுக்கு? பெற்றோர்கள் உங்களோட வாக்குவாதம் செஞ்சு இப்படி எதுவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கா சார் உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் உங்கள் வாழ்வில் ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆசிரியர்களோட கருத்து முதல் உங்களுக்கு வந்ததுண்டா? அதை எப்படி கையாண்டீங்க? என்னைக்கு ஆசிரியர்கள் கையிலிருந்து பெரம்பு போச்சோ, பெற்றோர் அந்த பெரம்பை எடுக்க மறந்தாங்களோ, காவல்துறை அதை அதிகமாக கையில் எடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விருந்தினர் நமது முதுகுளத்தூர் பகுதியில் தன் கீழ் பயின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியராகவும் ஒரு ஆசானாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்கிய மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு துரைப்பாண்டி அவர்களை பற்றித்தான் இன்றைய காணொளி. சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய படிப்பு விவரம், உங்களுடைய சொந்த ஊர், இந்த முழு தகவலும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடாப்புல இல்லை. ஸோ அந்த விவரங்களை எங்களோட பகிர்ந்துக்குங்களேன். கட்டாயம் மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, முதுகுளத்தூர் பகுதியில் இருக்கிற செய்திகளை, சிறப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுகின்ற மிகப்பெரிய பணியை ஏற்றிருக்கின்ற இளஞ்சை மீடியாவிற்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த சிறப்புமிக்க மீடியாவில் நேர்காணலுக்கு என்னையும் ஒருவராக தேர்ந்தெடுத்ததற்கும் என்னுடைய நன்றியை உங்கள் மீடியாவிற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிறந்தது இந்த பெருமை மிகு முதுகுளத்தூர் மண்ணில். ஒரு மிகச்சிறந்த எல்லாருமே எல்லாருக்குமே அவங்க பெற்றோர் சிறந்தவங்க தான். எங்க பெற்றோர் அவங்க எல்லா பெற்றோரை மாதிரியே மிகச்சிறப்பு மிக்க ஒரு பெற்றோருக்கு மகனாக 7 பேர்ல ஒருவராக பிறந்தேன் நான். ஆமா, நான் படித்தது எல்லாமே தொடக்க கல்வி தொடங்கி உயர்நிலை பள்ளி வரை முதுகுளத்தூர். டிஎல்சி பள்ளியில ஒரு 6ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதுக்கப்புறம் அரசு மேல்நிலை பள்ளியில் அப்போ 11ஆம் வகுப்பு அது முடிச்சுட்டு என்னுடைய கல்லூரி படிப்புக்காக அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலை கல்லூரி, தொடர்ந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் எம்காம் பட்டம், மதுரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎட் பட்டம், எம்எட் பட்டம், தொடர்ந்து எம்ஃபில் பட்டத்தை சேலம் விநாயகா பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றேன். இது என்னுடைய படிப்பு சம்பந்தமானது. சார், பல்வேறு துறைகளில் பணி செய்ய வாய்ப்பு இருந்தேன். நீங்கள் ஏன் ஆசிரியர் பணியை தேர்வு செஞ்சீங்க? அந்த பணிக்கு உங்களை ஈர்த்த ஒரு முன்மாதிரி யாரு? நல்ல சிறப்புமிக்க கேள்வி. நீங்கள் சொன்னது மாதிரி நிறையா துறைகள் இருக்கு. ஆனால் நான் பணிபுரிய விரும்பிய துறை காவல்துறை அல்லது இராணுவம். இயற்கை கொஞ்சம் உயரத்தை கொடுத்துருச்சு. அதுக்கு பொருத்தமான வேலையா அது இருக்கும்னு என்னை சின்ன வயதுல இருந்து கொஞ்சம் அந்த மாதிரி என்னை வழி நடத்தினாங்க. கண்டிப்பா. ஆனா நான் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றதை விட ஆசிரியர் பணி என்னை தேர்ந்தெடுத்தது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நான் ஆசிரியரானது ஒரு விபத்து. அதாவது முதுகுளத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில பகுதி நேர ஆசிரியர்னு ஒரு பணி இருந்தது. நிரந்தர பணி அல்ல. நான் சேரும்போது அது பகுதி நேர பணி. அதுக்கு முன்னாடி அந்த அரசு மேல்நிலை பள்ளிக்கு நான் மாணவனாக கல்லூரியில படித்து கொண்டிருந்த காலம் தொடங்கி கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அந்த பள்ளியின் மீது அக்கறை செலுத்தி அந்த பள்ளிக்காக சில உதவிகளை செஞ்சுட்டு வந்தேன். கண்டிப்பா. அவங்க மரியாதைக்குரிய கருப்பணன் அப்படின்னு ஒரு சிறப்புமிக்க ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. அவங்கள தெரிஞ்ச எல்லாருக்குமே அவர் வழிகாட்டிதான். கண்டிப்பா. அந்த காலி பணியிடம் வரும்போது அவங்க, நீங்க இருக்கிறதுனால நான் சொல்றேன், உங்க ஊர்ல என்னுடைய ஆசிரியர் இளஞ்சமூர் மலைச்சாமின்னு ஒரு ஆசிரியர், எனக்கு ஆசிரியர். சரிங்க சார். அவர் மூலமா அந்த நமக்கு ஒரு தம்பி உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, அவர் இந்த வேலைக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் மூலம் எனக்கு சொல்லி அனுப்புறாங்க.
எனக்கு ஆசிரியர் பணி பிடிக்காதுன்னு இல்லை, ஆசிரியர் ஆகும் அளவிற்கு நமக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய ஆசிரியர்கள்லாம் அவ்வளவு சிறப்பு மிக்கவங்களா இருந்தாங்க. இந்த பணிக்கு நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருந்தது. ஆனால் இயற்கை என்னை ஆசிரியராக மாற்றியது. அதுக்கு என் முழு காரணம் மரியாதைக்குரிய, இப்ப அவங்க இல்ல, மரியாதைக்குரிய கருப்பணன் சார், மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர். அவங்கதான் எனக்கு அவங்க மட்டும் முன்மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளியில இப்ப தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கி மரியாதைக்குரிய அப்துல் காதர்னு ஒரு ஆசிரியர், அவங்களும் எனக்கு நல்ல முன்மாதிரி. அவங்க மட்டுமல்லாமல் எனக்கு கற்றுக் கொடுத்த அத்துணை ஆசிரியர்களுமே கிடைத்தற்கரிய பொக்கிஷங்கள். அதனால அவங்க பார்த்த பணிய நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத நான் ரொம்ப பெருமையா எடுத்துக்கிட்டு அந்த வேலைக்கு போனேன். அதனால ஆசிரியர் பணி என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நல்லது நல்லது சார். எந்த வருஷம் எந்த பள்ளியில முதல்ல நீங்க போய் ஆசிரியரா பணிக்கு சேர்ந்தீங்க? அந்த தவறுகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. சொல்றேன். யாருக்குமே கிடைக்காத தேதி 1/1/86. பொதுவா 1/1/1ங்கிறது அரசு விடுமுறை, புத்தாண்டு தினம். யாருமே அந்த தேதியில பணியில சேர மாட்டாங்க. 85ல தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்து ஆசிரியர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க. பல மாதங்கள் அந்த போராட்டம் நடக்குது. அப்போ போராட்டம் முடிந்த பிறகு ஒவ்வொரு விடுமுறை நாளும் வேலை நாளாக கருதப்பட்டு 1/1/86ல அந்த ஆண்டு பள்ளிக்கூடம் நடக்குது. அன்னைக்கு நான் போய் சேர்றேன். இது எனக்கு ஒரு சிறப்பு. இந்த 1/1/86ல யாரும் பணியில சேர முடியாது. நான் பணியில் சேர்ந்த நாள் 1/1/86. அந்த தேதி மறக்காது. 1/1/86ல முதுகுளத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில நான் ஆசிரியராக, பகுதி நேர ஆசிரியராக பணியில சேர்ந்தேன். தொடர்ந்து 2016 வரை அதே பள்ளியில ஆசிரியராக இருந்து, இதில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை, எனக்கு கற்றுக் கொடுத்த அதே ஆசிரியர்களோடு நானும் ஒருவனாக இருந்து ஆசிரியர் பணியாற்றிய அந்த பெருமையை இன்று வரை நான் மறக்க முடியாத பரிசாக நினைக்கிறேன். நல்லது சார், நல்லது. நீங்கள் ஆசிரியர் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் என்ன சார்? சொல்றேன். முதல்ல ஆசிரியர் பணியை நான் நேசித்து பணிபுரிந்தேன். எல்லா சவால்களையும் நான் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டேன். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். என்னுடைய நினைவுக்கு நான் சந்தித்த மிகப்பெரிய சவால் மாணவர்களின் மிக பின்தங்கிய பொருளாதார நிலை. கிராமங்கள்ல இருந்துதான் எங்க அரசு மேல்நிலை பள்ளிக்கு மாணவர்கள் அதிகமா வந்தாங்க. அதிகம்னு சொல்றவங்கள 95% கிராமப்புறங்கள்ல இருந்து தான் வந்தாங்க. அவங்க எவ்வளவு நேரத்துக்கு வீட்டுல இருந்து கிளம்புனாலும் சரியான நேரத்துக்கு அவங்களால பள்ளிக்கு வரவே முடியல. போக்குவரத்து வசதிகள் இல்லை, வாகனங்களை ஏற்பாடு செய்யற அளவுக்கு அவங்க பெற்றோருக்கான வசதிகளும் இல்லை. கண்டிப்பா. இப்ப இந்த குழந்தைங்க லேட்டா வர்றாங்க, அதை அப்படியே விடவும் முடியாது. நீ சீக்கிரமா வான்னு சொல்லி அளவுக்கு மீறி அவங்கள வலியுறுத்தவும் முடியாது. இது ஒண்ணுதான் நான் சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு சவாலா நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களை போன்ற நல்லவர்களின் உதவியால் அப்ப சில போக்குவரத்து வாகனங்களை அந்தந்த ஊர்ல இருந்து ஏற்பாடு பண்ணாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கிற இந்த குழந்தைகள் மீது அக்கறை இருக்கிற ஒரு சிலர் சில வாகனங்களை ரெடி பண்ணி அந்த குழந்தைங்களை ஓரளவு பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துக்கு அனுப்புனாங்க. அடுத்து அதை ஒட்டி நான் சந்தித்த இன்னொரு பெரிய சவால் என்னன்னா, மாணவர்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது, அல்லது அவங்க பெற்றோருக்காக படிக்க வந்தாங்க, அவங்களுக்கான அடிப்படை கல்வி இல்லாமல் இருந்தது. அப்ப அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க, படிக்க முடியல. அப்ப இவங்களை நம்ம எப்படி வழிக்கு கொண்டு வர்றது, இவங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சா இருந்தது. அந்த மாணவர்களுக்கு அந்த நேரத்துல இருந்த எல்லா ஆசிரியர்களுமே கல்வியோட முக்கியத்துவத்தை, கல்வி நமக்கு தரக்கூடிய அந்த பொன்னான எதிர்காலத்தை புரிய வைத்து அவர்களுக்கு ஒரு அக்கறையை ஏற்படுத்தி அந்த சவாலை மிக எளிதாக சமாளித்தேன் என்பது ஒரு பெருமையான செய்தி. நன்றி. பொதுவா
மாணவர்கள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து வேகமா கத்துக்குருவாங்க. சில பேர் மெதுவா கத்துக்குருவாங்க. இந்த இருதரப்பு மாணவர்களையும் எப்படி நீங்க சமாளிச்சு கொண்டு வர்றீங்க? உங்களை எதுக்காக நேர்காணலுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு இப்ப எனக்கு தெரியுது. ரொம்ப நுணுக்கமா ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை பூரா நீங்க ஆலோசனை செய்து தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அதுக்கும் என்னுடைய பாராட்டு. பரவாயில்ல சார். நன்றி. ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க, விரைவா கற்றுக்கொள்கிற மாணவர்களும் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை எல்லாரையும் நான் ஒரே கேட்டகரியில தான் வைப்பேன். ஆ, எப்படின்னா, எல்லாருமே மெல்ல கற்போர் அப்படிங்கிற மனநிலையில தான் நான் என்னுடைய மாணவர்களை நான் ட்ரீட் பண்றது வழக்கம். அப்ப மெல்ல கற்போரை மையப்படுத்தி நான் பாடம் நடத்தும் பொழுது விரைவாக கற்போருக்கு அதில் சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அவங்க இன்னும் தெளிவாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா, அதுதானே. கண்டிப்பா. அதனால அந்த மெல்ல கற்போரை மையப்படுத்தியே என்னுடைய ஒட்டுமொத்த பயிற்சியும் இருக்கும். பாடம் அவங்கள மையப்படுத்தி தான் நடத்துவேன். அதனால என்னுடைய வேலை மிக எளிதாக இருந்தது. அந்த விரைவாக கற்போர் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போயிடுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா சார் வந்து அவங்களும் படிக்கணும்ல அப்படிங்கிற உணர்வுல அவங்க புரிஞ்சுட்டு இருந்ததுனால நான் இதை எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கிராம பின்னணியிலிருந்து மாணவர்கள் வருவாங்க. நகர பின்னணியிலிருந்து மாணவர்கள் வருவாங்க. இந்த 2 மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சார் நீங்க உங்களோட சர்வீஸ்ல பார்த்துருக்குறீங்க? நல்ல கேள்வி. நான் பணிபுரிந்த நேரத்துல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் மாணவர்களுக்கும் நகரத்து மாணவர்களுக்கும் நான் இருக்கக்கூடிய வேறுபாடா நான் உணர்ந்தது. ஏன்னா நான் நகரத்துல பணிபுரியல. அப்ப சக ஆசிரியர்களிடமிருந்து சில செய்திகள் நமக்கு வரும் இல்லையா. அப்ப இருந்த வேறுபாடு, கிராமப்புறத்துல இருந்து வர்ற மாணவர்கள் படிப்புல பின்தங்கி இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் சொல்வதை முழுமையா கேட்டாங்க, கேட்கிற மனநிலையில இருந்தாங்க. ஆனா நகரத்துல இருக்கிற ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மாணவர்கள் நம்மை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க சார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஒரு வேறுபாடு நான் புரிந்து கொண்டது. இன்னொன்னு, நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு நகர மாணவர்களுக்கு இருக்கிற இன்னொரு விஷயம் வேறுபாடை நான் உணர்றது என்னன்னா, அவங்க ஓரளவு படித்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருப்பாங்க. நகரத்துல அவங்களுக்கு வழிகாட்டுதல் நிறைய கிடைக்கும். அதனால அவங்க ஓரளவு படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கிராமப்புற மாணவர்களை விட கொஞ்சம் முன்னேறிய நிலையில தான் இருப்பாங்க. இப்போ கிராமத்துல இந்த ஒழுக்கம் என்பது அல்லது ஆசிரியர்களுக்கு மரியாதை தருவது என்பது கிராமப்புறங்கள்ல கூடுதலா இருந்தது. அதனால எங்க வேலை கொஞ்சம் எளிதா இருந்தது. நகரத்துல இருக்கிற ஆசிரியர்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்கங்கிறது என்னுடைய புரிதல். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த செல்போனுன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய கருவி வந்த பின்னாடி நகரத்து மாணவர்கள் எந்த மனநிலையில இருக்கிறாங்களோ அதே மனநிலையில கிராமப்புற மாணவர்களும் அதே மனநிலைக்கு வந்து விட்டார்களோ என்கின்ற ஒரு ஒரு பயம் என்னிடம் இருக்கிறது. சரி. பொதுவா பள்ளிகள்ல நீங்க மாணவர்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக சில விஷயங்களை செய்வீங்க. அப்படி ஏதாவது நீங்க கண்டிச்சு அது மிகப்பெரிய விஷயமா மாறி பெற்றோர்கள் வந்து உங்களோட வாக்குவாதம் செஞ்சு இப்படி எதுவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கா சார் உங்க வாழ்க்கையில? நடந்திருக்கு, கட்டாயம் நடந்திருக்கு. நான் வந்து அது பெருமையாலாம் சொல்லலை, என்னுடைய இயல்பை சொல்றேன். நான் ஒரு கண்டிப்பான ஆசிரியராக மட்டுமே பார்க்கப்பட்டேன். கண்டிப்பான ஆசிரியராக தான் நான் இருந்திருக்கேன்னு எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. அது வந்து அந்த மாணவர்கள் மீது நான் எடுத்துக்கொண்ட அக்கறையின் காரணம் விளைவாக வந்தது தானே தவிர அவங்கள கண்டிக்கணுங்கிறது நான் வாங்கிட்டு வந்த வரமெல்லாம் கிடையாது. நீங்க கேட்ட அந்த செய்தி யாராவது சண்டைக்கு வந்திருக்காங்களா, பெரிய வாக்குவாதமா மாறி இருக்கான்னா வந்திருக்காங்க. ஒரு தம்பியை நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிச்சிருக்கேன். அந்த தம்பி அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா கோவத்தோட அந்த பையனை அழைச்சிட்டு வந்தாரு. வந்து பெரிய வாக்குவாதம் ஆயிருச்சு அவங்க அப்பாவுக்கும் மயனுக்கும். ஏண்டா, ஒரு ஆசிரியர் அடிச்சா நீ அதை என்கிட்ட வந்து நீ சொல்லுவியா? சார் நீங்க இவனை சரியா அடிக்கல சார், நீங்க சரியா அடிச்சிருந்தா இவன் எப்படி சார் என்கிட்ட வந்து சொல்லுவான் அப்படின்னு சொன்ன பெருமை மிகு பெற்றோர்களை மட்டுமே நான் சந்தித்திருக்கிறேனே தவிர என்னை எந்த மாணவனும் நேரடியாக ஆசிரியரோ இது பெற்றோரோ என்னிடம் வந்து எந்த வாக்குவாதம் செய்யவில்லை. ஏனென்றால் என்னை அறியாமலேயே நான் அவர்களில் ஒருவனாகவே பார்க்கப்பட்டிருக்கிறேன்.
என்னுடைய செயல்பாடுகள் மாணவர்கள் மீது ஒரு தாய் தந்தையை போல நான் காட்டிய அக்கறையா இருக்குமோ என்கின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. நல்ல பொதுவாக மாணவர்களுக்கு வந்து பள்ளி பருவத்தில் படிக்கும்போது இந்த பிடி பீரியடு விளையாட்டு வகுப்பு எப்போ வரும்னு ஆர்வத்தோடய காத்துக்கிட்டு இருப்பாங்க. நானும் கடந்த காலமான வந்தேன். அப்படி ஒரு பிடி பீரியட் வரும் பொழுது அந்த வகுப்பை நீங்கள் கடன் வாங்கி பாடம் நடத்திய அனுபவம் எதுவும் இருக்கா சார் உங்களுக்கு? நல்ல கேள்வி. என் நினைவாற்றலுக்கு சக்தி இருக்கும்னா நான் அந்த குற்றத்தை ஒரு நாளும் பண்ணதா எனக்கு தெரியல. ஏன்னா அது குற்றம்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, அதாவது திட்டமிட்டவங்க பாட வேலைகளை பிரிக்கிறாங்க இல்லையா? அப்ப உடற்கல்வின்னு ஒரு வகுப்பு வைக்கிறதுக்கு காரணமே அவன் அந்த மென்டல் ஒரிஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். உடலுக்கு அவனுக்கு வேலை கொடுக்குறோம்ங்கிறது ரெண்டாவது. அவன் அந்த மூளை தாக்குதல்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு தான் உடற்கல்வி. ஒரு வேலை உடற்கல்வி ஆசிரியர் அன்னைக்கு வரலைன்னா நான் என்ன செய்வேன்னா அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு மைதானத்துக்கு போய் அவங்கள விளையாட வச்சு பார்ப்பேன், அல்லது அவங்களோட சேர்ந்து விளையாடுவேன். அதைத்தான் நான் செஞ்சிருக்கேனே தவிர நிச்சயமா அதை நான் முதல்ல சொன்னது மாதிரி எனக்கு என் நினைவாற்றலுக்கு சக்தி இருந்தா நான் அந்த தப்பை செய்யல. ஆனா இப்ப அந்த கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அது இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தம், பாடத்திட்டத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஆசிரியர்களுக்கு இருக்கிறதுனால அவங்க ஓரளவு நம்ம அவங்கள பாராட்ட வேண்டிய நிலை தான் அது. ஏன்னா என்னுடைய பாட வேலையை தவிர்த்து கூடுதலா நான் வகுப்பு எடுத்து பாடம் நடத்துறது பாராட்டிற்குரியது. கண்டிப்பா. ஆனா அத இன்னொரு மிகப்பெரிய பக்க விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த வகுப்பை எடுக்கிறது அது நியாயமா எனக்கு தெரியல. நான் சத்தியமா அந்த தவறை நான் செஞ்சதா எனக்கு நினைவில்லை. மேலும் நான் ஒரு உடற்கல்வியில ஆர்வமா இருக்கிற ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால நான் அந்த நேரத்தை எனக்கான பயிற்சி நேரமா அந்த மாணவர்களோடு பயன்படுத்தி இருக்கிறேன். அவங்களோட சேர்ந்து விளையாண்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட பாக்குற மாணவர்கள், சார் நம்ம வாலிபால் விளையாண்டோம், கிரிக்கெட் விளையாண்டோம், கபடியை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படி சொல்ற அந்த நினைவூட்டல் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. நல்லது நல்லது. பொதுவா நம்ம வாழ்ற சமூக பின்னணியில தாய்க்கும் தந்தைக்கும் கருத்து முதல் வந்துடும், தாய்க்கும் மகனுக்கும் கருத்து முதல் வந்துடும், தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து முதல் வந்துடும். அப்படி நீங்க உங்க வாழ்வுல ஆசிரியரா பணியாற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆசிரியர்களோட கருத்து முதல் உங்களுக்கு வந்ததுண்டா? அதை எப்படி கையாண்டீங்க? நல்ல கேள்வி. ஆனா முக்கியமான இந்த கருத்து மோதலை நீங்க விட்டுட்டீங்க. பொண்டாட்டி புருஷனே கருத்து மோதலோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களதான் நீங்க முதல்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க அதை தவிர்த்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கருத்து மோதல் இல்லாம இருக்காது. நிச்சயமா ஒரே இடத்துல பணிபுரியும் போது ஏதாவது ஒரு செய்தியில அது ஒரு பொது விஷயமா இருக்கும், இல்ல மாணவர்கள் சார்ந்ததா இருக்கும், தனிப்பட்ட நட்பு ரீதியாகவும் இருக்கும். இதுல இந்த கருத்து மோதல் அடிக்கடி வரும், வந்திருக்கு. நான் அதை நிறைய சந்திச்சிருக்கிறேன். ஆனா என்ன சிறப்புன்னா அன்றைய ஆசிரியர்கள் எல்லோருமே அந்த கருத்து மோதலை அந்த நேரத்திற்கான மோதலாக மட்டுமே பார்த்தார்களே தவிர அது அது விதையாக்கி மரமாக்கி அதை பெருசு பண்ணி பார்க்கல. கருத்து மோதல் இருந்துச்சு, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க. நான் பல நேரங்களில் விட்டு கொடுத்துருப்பேன், எனக்காக பல பேர் விட்டு கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவுபடுத்தினாங்க. இந்த செய்தி இதனாலதான் நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். உங்க பார்வை வேற மாதிரி இருந்தது. இப்ப சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு நம்பர் அங்க போட்டுட்டு அங்க இருந்து ஒருத்தர் 9 பாரு, இங்க இருக்கிறவர் 6 பாரு. இது நம்ம இருந்து பாக்குற அந்த இடத்தை பொறுத்தது. அதனால யார் உண்மையை சொல்றாங்க, யாரு தவறு செய்யறாங்கன்னு தெரியாது. அப்போ ஒரு உண்மையான காரணத்திற்காகவே நியாயமான கருத்து மோதல்கள் வரும். அது அதிர்ஷ்டவசமா அப்ப இருந்த ஆசிரியர் என்னோடு பணிபுரிந்தவர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போவர்களாக இருந்ததால் அதுக்கு பெரிய திறமை தேவைப்படல. அந்த பிரச்சனை அந்த கதிரவனை கண்ட பனி போல்னு சொல்லுவாங்கல்ல, அது அடுத்த வினாடி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து அது அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கு. நல்லது. அதனால இதுக்கு பெரிய திறமை எல்லாம் தேவைப்படல. கண்டிப்பா சார். ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது அப்போதுள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கான உறவு எப்படி இருந்தது, இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு
எப்படி இருக்குன்னு நீங்க நம்புறீங்க சார்? கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம பார்க்க வேண்டிய சூழல்ல வந்துட்டோமோன்னு எனக்கு தோணுது. அப்பெல்லாம் ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவனும் உள்ள உறவு ஒரு தாய் மகன் அந்த அந்த நிலையில தான் இருந்தது. கண்டிப்பா அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு தாயாக பார்த்தாங்க, நாங்களும் பெத்த பிள்ளைங்களா அவங்கள பார்க்குற மனநிலையில அந்த மாணவர்கள் இருந்தாங்க. இப்ப இந்த மாணவர்களுக்கான புறச்சூழல், நம்ம இந்த மீடியான்னு சொல்ற அதோட அழுத்தம் அந்த மாணவர்கள் மனநிலையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அப்ப இருந்த இப்ப நான் கூட விளையாட்டா நான் ஒரு பையன்கிட்ட சொன்னேன், அப்பெல்லாம் அப்பா பிள்ளை மாதிரி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு உறவு இருந்துச்சுடான்னு சொன்னா, அவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்களான்னு கேக்குறேன். அப்பா பிள்ளை உறவு அவனை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுற உறவா இப்ப மாறிடுச்சு. அப்ப தாய் மகன்கிட்டயே அவ்வளவு பிளவு இருக்கும்போது இப்ப ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு அவ்வளவு பாராட்டும் அளவிற்கு இல்லையோ அப்படிங்கிற சிந்தனை தான் எனக்கு ஓடிட்டு இருக்கு. மாணவர்கள் முன்னாடி உலக அறிவு இல்லாம இருந்தாங்க, ஆனா அன்பு, பொறுமை, பெரியவங்களை மதிக்கணுங்கிற அந்த உணர்வு அந்த நேரம் அதிகமா இருந்தது. இப்ப அது குடும்பத்திலேயே குறைஞ்சிருச்சு. இப்ப பெத்த அப்பா சொன்னதை பிள்ளை கேட்கறது மாதிரி இல்லை, பிள்ளை சொல்றத அப்பா கேட்க வேண்டியது இருக்கு. அந்த கால மாற்றம் வந்துருச்சு. இவன் அங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் நாங்க உங்க அப்பா அம்மா மாதிரின்னு சொன்னாங்கன்னு வைங்க, இவன் என்ன சொல்றான், எங்க அப்பா அம்மா நான் சொல்றத அப்படியே கேட்பாங்க, நீயும் கேளு. அந்த உறவு தான் வந்திருக்கே தவிர இப்போ அந்த உறவு மாற்றம் பாராட்டுற அளவுக்கு வரல. அப்போ ரொம்ப நல்ல இணக்கமான உறவு இருந்தது, இப்ப அது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் பதிவு பண்ண விரும்புறேன். சரிங்க சார். உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் பணிக்காலங்களில் அல்லது இப்போ ஓய்வு பெற்ற காலங்களில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அப்படி கிடைச்ச பாராட்டுகளில் எது உங்களுக்கு சிறப்பானது, உங்களோட இதயத்துக்கு நெருக்கமானது அப்படின்னு எதென்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க? பெருமையா இல்லை, உண்மையை சொல்கிறேன். எனக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிற சூழல் அமைஞ்சது. நான் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கேன். என்சிசி ஆபீசரா ஒரு 22 ஆண்டுகள் நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அது போக பட்டிமன்ற பேச்சாளரா நான் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறேன். இப்ப நிறைய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல எல்லாம் பேசுற வாய்ப்பு எனக்கு நிறைய அமைஞ்சது. நிறைய இடங்கள்ல எனக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவா மேடைகள்ல பேசும்போது நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னு இறங்கி ஒரு பெரிய கூட்டமே கை கொடுப்பாங்க. பொதுவா இது அது ஜாலியா சொன்னா கூட கொஞ்சம் வேதனை அதுல இருக்கு. உண்மை, யதார்த்த உண்மை. சில பேர் அதை எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பொதுவா மேடையை விட்டு இறங்குனா பெண் பேச்சாளர்கள் நோக்கித்தான் எல்லாருமே போவாங்க. மேடம் நீங்க பிரமாதமா பேசிட்டீங்க, அபாரமா பேசிட்டீங்க அப்படின்னு தான் போவாங்க. அந்த போட்டி சூழல்ல கூட ஒரு 4 பேர் நம்மளை தேடி வந்து சார் நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பாராட்டாத்தான் எடுத்துக்கிற வேண்டியது இருக்கு. சூழல் அப்படித்தான் இருக்கு. என்சிசி பணியில நான் மதுரை நம்ம குரூப் தென்பகுதி எல்லாம் அந்த மதுரை குரூப்புக்குள்ள வரும். அதுக்கு திருச்சியில ஒரு ஒருங்கிணைந்த ஒரு போட்டி தேர்வு நடக்கும். அங்க இந்த கலை சம்பந்தப்பட்ட பயிற்சியை கொடுப்பதற்கு பல ஆண்டுகளாக நான் மதுரை அந்த குரூப்போட ஒரு ஆஸ்தான கலை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க. அது ஒரு பாராட்டா நான் நினைக்கிறேன். நான் அந்த கேள்விக்கு நான் முதல்ல லேசா நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் பணியை சொல்லும் போது நான் கொஞ்சம் கண்டிப்பான ஆளு. என்னுடைய மாணவர்கள்ல நிறைய பேர் என்சிசி பயிற்சி எடுத்ததுனால காவல்துறையிலையும் இராணுவத்திலையும் நிறைய பணிபுரிகிறாங்க. என்னுடைய மாணவர் ஒருத்தருக்கு மதுரையில ஒரு திருமணம், அவர் காவல்துறையில சார்பு ஆய்வாளர். அங்க பல உயர்நிலையில இருக்கிற மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு 20ல இருந்து 25 பேரை நான் அங்க சந்திக்கிறேன். நான் பெருமையா உணர்ந்த தருணங்கள்ல அது ஒண்ணு.
பரவாயில்ல, நம்ம கிட்ட படிச்சு கூட நல்ல வேலைக்கு போக வாய்ப்பு வந்திருக்கே அப்படின்னு ஒரு திருப்தி வந்தது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த மாணவர்கள்ல அந்த ஒரு ஆய்வாளர் நிலையில இருந்த ஒரு மாணவர் சொன்னாரு, சார் நீங்க கண்டிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க சார். என்ன தம்பி இப்படி சொல்றீங்கன்னு. இல்ல சார், நீங்க கண்டிக்கும் போது உங்களை பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். நாங்க ரொம்ப எரிச்சப்பட்டு கோவப்பட்ட ஆசிரியர்கள்ல நீங்க ஒருத்தர். ஆனா இன்னைக்கு உணர்றோம் சார், உங்க கண்டிப்பு தான் இந்த காக்கி உடைய எங்க மேல மாட்டி எங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கு. யாரு உங்களை ஏசினாலும் பேசினாலும் தயவு செய்து மாணவர்களை கண்டிக்கிறத கைவிட்டுறாதீங்க. இந்த சமூகம், இந்த ஊரு உங்க பின்னாடி இருக்கு. இந்த பகுதியில இருக்கிற எல்லாருமே உங்களை அவங்க வீட்டுல ஒருத்தரா நினைக்கிறதுனால நீங்க தைரியமா கண்டிக்கலாம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது சார். அரசாங்கம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க கண்டிக்கிறத நிறுத்திடாதீங்கன்னு சொன்னாங்க. அத நான் என்னுடைய செயல்பாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் பாராட்டாகவும் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காக்கி உடைய பார்த்த உடனே அந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வந்துடும். அதான் பாராட்டா நான் நினைக்கிறேன். நல்லது சார், நல்லது. பள்ளியில் பயிலும் ஒரு மாணவனுக்கோ அல்லது கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற இப்போதைய இளைஞர்களுக்கோ விளையாட்டு என்பது எவ்வளவு முக்கியம் சார்? சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு சொல்லுவாங்க. உடலினை உறுதி செய்யன்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். இப்ப எங்க தொட்டாலும் நம்ம உடல் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான ஒரு உடம்புலதான் ஆரோக்கியமான அறிவு இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ உடல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு கட்டடத்துக்கான அஸ்திவாரத்தை போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமே அவனுடைய உடல். அந்த உடலை தகுதி செய்து கொண்டால்தான் அவனுடைய வாழ்க்கையை பிரகாசமானதாக வெற்றிகரமானதாக அவனால மாத்திக்கிற முடியும். அதனால உடற்கல்வி என்பது அவனுடைய உடலை உறுதி செய்கிறது. அவனுக்கு வெற்றி தோல்வியை எளிதாக எடுத்துக்கொள்ளுகின்ற பக்குவத்தை தருகிறது. தலைமை பண்பை வளர்க்கிறது. அவனால எந்த சவாலையும் அவன் சந்திக்கிற ஒரு சக்தியை அவனுக்கு கொடுக்குது. கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு எல்லா எல்முனை அளவும் குறைவில்லாமல் உடற்கல்விக்கு தகுதியை கொடுத்துதான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், முதல்ல உங்க உடம்ப பாருங்க. நீங்க ஆசிரியரா பணிபுரியும் போது மாணவர்களோட ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத நகைச்சுவை சம்பவம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு? அப்படி நடந்த நகைச்சுவை சம்பவத்தை எங்களுக்கு இப்ப பகிர்ந்துக்கங்க. கட்டாயம் நிறைய இருக்கு. நான் ஓரளவு நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆசிரியர். பாடத்தையே கொஞ்சம் நகைச்சுவையோடு தான் நான் எடுத்துட்டு போவேன். அதனால நகைச்சுவை என்பது நான் ரசித்து அனுபவித்து செய்கிற ஒரு செய்தி. நான் ஒரு 1க்கு 2 ஒரு சம்பவத்தை கூட உங்ககிட்ட உங்க அனுமதியோட சொல்றேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் படித்த பள்ளியிலேயே ஆசிரியராக போயிட்டேன். அதே பள்ளியில நான் ஆசிரியராக போயிட்டேன். ஒரு நாள் வகுப்புல நான் சொல்றேன், தம்பி நான் இந்த பள்ளிக்கூடத்துல தாண்டா தம்பி படிச்சேன், இங்கேயே ஆசிரியரா வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப முன்னாடி உட்கார்ந்து இருக்க 2 தம்பி ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் முதல்ல சொன்னனே கேட்டியாடான்னு ஒருத்தன், ஓஹோ நம்ம இங்க படிச்சதும் வேலை பார்த்ததும் இந்த தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு, அதைத்தான் சொல்றான் போல் இருக்குன்னு நினைச்சு அவனை கூர்ந்து கவனிக்கிறேன். அவன் சொல்றான், நான் அப்பவே சொன்னேனே கேட்டியாடா, இங்க படிச்சா வேற எங்கேயும் வேலை கிடைக்காதுறாங்க. நான் சொன்னத என்னடான்னு, சார் ஜாலியா சொன்னேன் சார். அந்த நகைச்சுவை எனக்கு மறக்க முடியாது. இன்னொன்னு, அது அந்த ஒரு மாணவர் நான் என்னுடைய பெயர்லயே இன்னொரு ஆசிரியர் என் கூட வேலை பார்த்தாரு. நாங்க 2 பேருமே ஒரே பாடம் போதிக்கிறோம். அப்ப அந்த பையன் கேட்டான், சார் உங்க 2 பேருக்கும் ஒரே பேரா இருக்கு, உங்களை எப்படி சார் நாங்க வேறுபடுத்துறதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், அவர் சிவப்பா இருப்பாரா, நான் கருப்பா இருக்கேன், அதனால அவர் சிவப்பு துறை பாண்டியன், நான் கருப்பு துறை பாண்டியன்னு சொல்லு. அது எப்படி சார்
வாத்தியாரை போய் கருப்பு துரைப்பாண்டின்னு சொல்றது அப்படின்னா. அப்பன்னா நான் கொஞ்சம் வளர்த்தியா இருக்கேன், சார் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க, வளர்ந்த துரைப்பாண்டி குட்டை துரைப்பாண்டின்னு சொல்லுங்க. அப்பவும் கேட்டா அது எப்படி சார் ஒரு சாரை போய் குட்டை சார்னு சொல்ல முடியும், அது நல்லா இருக்காதுல்ல சார் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவனே எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தான், உங்க 2 பேர்ல யார் சார் மூத்தவங்கன்னு கேட்டேன். இது நல்ல கேள்விடா. நான் அவரை விட ஒரு 6 மாதம் மூத்தவர், அதனால என்னைய பெரிய துரைப்பாண்டியன், அவரை சின்ன துரைப்பாண்டியன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவன் அடுத்து ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது. ஏன் சார் இப்போ உங்களை விட அவர் 6 வயசு மூத்த இளையவரா இருக்காரு, ஒரு 7 மாசம் ஆயிட்டா அவர் உங்களை விட 1 மாசம் முந்திருவார சார். அது விளையாட்டு கேட்டானா என்னன்னு எனக்கு தெரியல. இது நடந்து கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னால எப்பவுமே மறக்க முடியாது. அந்த நண்பரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த செய்தி ஞாபகத்துக்கு வரும். இதை தவிர டக்குன்னு நூத்துக்கணக்கான நகைச்சுவைகள் இருக்கு. எனக்கு நினைவுக்கு வந்ததை நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டேன். பள்ளிகள்ல ஆசிரியர்களுக்கான போட்டிலாம் வைப்பாங்க. அப்படி ஆசிரியர்களுக்கான போட்டியில நீங்க பங்கெடுத்தது உண்டா, பரிசு வாங்கியது உண்டா? அப்படி பரிசு வாங்கியிருந்தீங்கன்னா அது எந்த போட்டி சார்? அருமை. நான் பொதுவா விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆளு. அது என்சிசிக்கு போன பின்னாடி அந்த ஆர்வம் அதிகரிச்சது. என்சிசி ட்ரைனிங் நாக்பூர் பக்கத்துல காம்டிங்கிற இடத்துல நடக்கும். சரிங்க சார். அங்க பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடந்தது. அது இந்தியாவில் இருக்கிற எல்லா பள்ளிகள்ல இருந்தும் கல்லூரிகள்ல இருந்தும் ஆசிரியர்கள் அங்கே பயிற்சிக்கு வருவாங்க. அவங்களுக்குள்ள போட்டி நடந்தது. அந்த போட்டியில பேஸ்கெட் பால்ல நான் அங்கே நாக்பூர்ல பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு ஒரு விருது வாங்கினேன். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு பரிசு. இதுபோல் நம்ம பள்ளி அளவுல விளையாட்டு போட்டிகள்ல நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஆசிரியர்களோடு நான் பணியாற்றினேன்னு சொன்னேன்ல. அப்ப நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல நான் தான் இளைஞன். அப்படியா? ஏன்னா அவங்க எல்லாரும் எனக்கு ஆசிரியர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் வயசு கூட. நான் இளைஞன், எனக்கு 25 வயது நான் வேலைக்கு போகும்போது. அப்ப அந்த இளமை முறுக்கு இருந்தது. அதனால அப்ப பள்ளியில ஆண்டு விழாவுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு உடற்கல்வி, அதாவது விளையாட்டு விழா வைக்கிறதுக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்கு வைப்பாங்க. அதுல நடந்த நிறைய போட்டிகள்ல எல்லாருமே எனக்கு விட்டு கொடுக்கறது மாதிரி ஒரு சூழல். ஏன்னா என்னுடைய வயது எனக்கு சாதகமா இருந்தது, குறைவா இருந்தது. அது எனக்கு சாதகம். அதனால 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், ஷார்ட் புட்டு, ஸ்லோ சைக்கிள் ரேஸு, இதுல நான் நிறைய பரிசுகளை தொடர்ந்து அந்த நேரம் நான் வாங்கினேன். அது போக நான் இறகு பந்து இன்று காலை வரை நான் விளையாடிட்டு இருக்கிறேன். அது நம்ம உடலை கொஞ்சம் தகுதியா வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய காதர் மெய்தீன் அவர்களும் நானு, அப்ப அவருக்கு வயசு கூட, எனக்கு வயது குறைவு. அப்ப இந்த மிக்சட் டபுள்ஸ்ன்னு ஒரு விளையாட்டு நடக்கும் பேட்மிண்டன்ல. அப்ப நாங்க 2 பேரும் கலந்துகிட்டு டிஸ்ட்ரிக்ட்ல 2வது இடத்தை பிடித்தோம். அது அந்த அவர் தான் எங்களுக்கு கோச்சு. காதர் மெய்தீன் சார் தான் இந்த விளையாட்டை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினவர். அவரோடு இணைந்து விளையாண்டது, அவரோடு சேர்ந்து அந்த 2ஆம் இடத்தை பிடித்தது மாவட்ட அளவுல. அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூறத்தக்க ஒரு பரிசா இருக்கு. அதனால நீங்க கேட்ட கேள்வி என்னைய பத்தி பெருமையா சொல்றதுக்கான வாய்ப்பு தந்திருக்கு. நன்றி, நல்ல சிறப்பு சார். பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளை எப்படி ஒழுக்கமா வளர்த்து கொண்டு வர்றங்கிறது இப்போ மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருப்பீங்க. ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? பெற்றோர்களுக்கு அறிவுரை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிதா எனக்கு தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல. அவங்க மேல உரிமையில சில நான் அனுபவிச்ச விஷயங்களை வேணா பகிர்ந்துக்கலாம். பெற்றோர்கிட்ட ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறது, முதல்ல ஒரு தோட்டக்காரரு, ஒரு பெற்றோரோ ஆசிரியரோ அந்த குழந்தைங்களை ஒரு தோட்டக்காரன் மனநிலையில அணுகணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு ரோஜா செடியில இருந்து அந்த தோட்டக்காரரு ரோஜா செடியை மட்டும்தான் எதிர்பார்ப்பாரே தவிர அதுல இளநீ காய்க்கணும்னு எதிர்பார்க்க மாட்டார்.
கண்டிப்பா. இது தோட்டக்கார மனநிலை இருக்கணும். இந்த பெற்றோர்கிட்ட அல்ல ஆசிரியர்கள்ட்ட 2 பேருக்குமே நான் வைக்கிற வேண்டுகோள், அந்த மாணவன்கிட்ட இருந்து எதை பெருமையாக வெளியில கொண்டு வர முடியுமோ அதை மட்டுமே அவங்கிட்ட இருந்து எதிர்பாருங்க. 1, பக்கத்து வீட்டு குழந்தைகளை ஒப்பிட்டு பேசுவதை தவிர்க்கணும். 2, ஏன்னா ஒரு அப்பா கேட்டாரு பிள்ளைகிட்ட, டேய் நீயும் ரமேஷும் ஒரே வகுப்பு, 2 பேருக்கும் ஒரே டீச்சரு, ஒரே பாடம் தான் படிக்கிறீங்க, ஒரே மாதிரி தான் ஃபீஸ் கட்டுறோம், ஒரே மாதிரி புக்கு தான் வாங்குறோம், நீ மட்டும் மார்க் குறையா வாங்குற, அவன் மட்டும் அதிகமா மார்க் வாங்குறானேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அவன் அப்பன் வேற, ஏன் அப்பன் வேற என்ன. அப்ப விதை ஒன்று போட சுரை ஒன்றா முளைக்கும்னு கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு குழந்தைக்குமே அந்த மூளையின் அளவுல, அதாவது எடை உருவத்துல இல்லைன்னாலும் அந்த சக்தியில வேறுபாடு இருக்கு. அது சின்ன குழந்தையில இருந்து அவங்களை எப்படி வளர்த்திருக்காங்கிறத பொறுத்து அது அமையும். அதனால எல்லா குழந்தைகளுமே கலெக்டர் ஆக்கணும், என் பிள்ளை கலெக்டர் ஆக்கணும் அங்கிற மனநிலையில பாக்குறது முதல்ல ஒரு பிழையா நான் நினைக்கிறேன். அந்த குழந்தைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? அதுகிட்ட என்ன திறமை இருக்கு? ஓவியத்துல திறமை இருக்கா? ஒரு பாட்டு பாடுறதுல திறமை இருக்கா? உடற்கல்வி உடல் விளையாட்டுகள்ல தகுதி இருக்கான்னு பார்த்து அந்தந்த வழியில அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போகணும். அவங்க செய்ய முடியாததை எல்லாம் அவங்க மேல அழுத்தக்கூடாது. இது பொதுவா என்னுடைய வேண்டுகோள். அடுத்து, இந்த பெற்றோர் கண்டிப்பா வளர்க்க முடியுதான்னு கேட்டா வளர்க்க முடியல. சூழல், ஏன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், என்னை பற்றி சொல்லும் பொழுது நாங்க 7 பேர். இந்த 7 பேருக்கு அப்பா அம்மாவா இருந்தவங்க 7 பேரையும் ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க என்ன மனநிலை இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, ஒண்ணு போனா இன்னொன்னு இருக்கு, அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அப்படி நினைச்சிருப்பாங்க. எங்களை கண்டிச்சாங்க, அடிச்சாங்க. எனக்கு திருமணம் ஆன பிறகு கூட எங்க அப்பா என்னை அடிச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் தவறா நினைக்கல, என்னை பண்படுத்தி இருக்காங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனா இப்ப ஒரு 4 வயசு பையனை அவங்க அப்பாவால கண்டிக்க முடியல. என்ன காரணம்? அங்க இருக்கிற குழந்தை பொதுவா 1, ரேரா 2, அதுக்கு மேல இப்ப இருக்கிற குழந்தைகள் பிறக்கிறதா எனக்கு தெரியல. இந்த காரணத்தினால இருக்கிற ஒன்னே ஒண்ணு அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த அச்ச உணர்வு அந்த குழந்தைங்களை கண்டிக்கிறதுக்கு அவங்கள தடுக்குது, அனுமதிக்கிறது இல்ல, அருமை தடுக்குது. அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப ஒரு பெற்றோர், உங்க பெற்றோர்கிட்ட பார்த்து கேட்கிறேன், உங்க அப்பா அம்மா உங்களை கண்டிச்சு வளர்த்தது மாதிரி உங்களால உங்க பிள்ளைய கண்டிச்சு வளர்க்க முடியுதா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, உங்களை அவ்வளவு கண்டிச்சு வளர்த்த உங்க அப்பா அம்மா மேல நீங்க வச்சிருந்த பக்தி, பாசம், செல்லம் கொடுத்து வளர்க்குற உங்க குழந்தை உங்க மேல வச்சிருக்கா? இதுக்கு அவங்கதான் பதில் சொல்லணும். கண்டிப்பா. அப்ப ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால எல்லாம் அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வந்துடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்காக அடிக்கணும் பிடிக்கணும்னு இல்லை, கண்டிக்கணும். தண்டிக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டிக்கணும். கண்டிப்பா. என்னைக்கு ஆசிரியர்கள் கையில இருந்து பெரம்பு போச்சோ, பெற்றோர் அந்த பெரம்பை எடுக்க மறந்தாங்களோ, காவல்துறை அதை அதிகமா கையில எடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. இது 2ம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் இங்க வேலை குறைவு. அதனால என்னுடைய வேண்டுகோள், அந்த குழந்தைங்களை தண்டிக்க வேணாம், கண்டிங்க, வழிகாட்டுங்க, செய்யற தவறுகளை சுட்டி காட்டுங்க. உங்க பணம் நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறத உங்க குழந்தைகளுக்கு புரிய வைங்க. எல்லா பெற்றோரும் செய்யற மிகப்பெரிய தவறு நான் நினைக்கிறது, எனக்கு எங்க அப்பா அம்மாவால வாங்கி கொடுக்க முடியாததை என்னால வாங்கி கொடுக்க முடியுது, என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்ப கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலை அந்த குழந்தைக்கு வந்தால், என்றாவது ஒரு நாள் ஏதாவது கிடைக்கலன்னா அது விபரீத முடிவை எடுக்குது. ஏமாற்றத்தையே சந்திக்காத ஒரு குழந்தை முதலாக ஏமாற்றத்தை சந்திக்கும் போது விபரீத முடிவுகளை எடுக்குது. உங்க குழந்தைகளுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுங்க, எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துங்க. கேட்டதெல்லாம் உடனே கிடைக்கும்னு மட்டும் தயவு செய்து அந்த குழந்தைக்கு மனநிலையை உருவாக்கிறாதீங்க. அவ்வளவுதான் என்ன புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். பரவாயில்ல சார், நன்றி நன்றி. இப்போதுள்ள மாணவர்கள், இளைய தலைமுறையினர் விலை உயர்ந்த பைக்கை வேகமாக ஓட்டுன்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலை சரியா சார்? நல்ல காலத்தின் சூழலுக்கு ஏற்ற அருமையான கேள்வி.
நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போகுது. அப்ப ஒருத்தர் வெளியில நின்று 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு வேகமா ஆம்புலன்ஸ் போகுதே, உள்ள யாருன்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, கொஞ்சம் முன்னாடி ஒரு பையன் இதை விட வேகமா போனான்ல, அவன் தான் இருக்கான். இந்த சூழல் அதிகமாயிருச்சு. இப்ப நீங்க செய்தித்தாள்களை புரட்டி பாருங்க, தொலைக்காட்சி செய்திகளை கேளுங்க, மோட்டார் பைக் விபத்து அதிகமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுமை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தம்பி எவ்வளவு வேகம், அதாவது அந்த குடும்பத்துக்கான இழப்பெல்லாம் தாண்டி, ஒரு உயிர் போயிருச்சுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த தம்பி மேல கோபம் அதிகரிக்கிற அளவு ஒரு சூழல் பாருங்க. வேகமா போறாரு, ஒரு தடுப்பு சுவர்ல மோதுறாரு. அவர் எங்க இருந்தார் தெரியுமா? மின்சார கம்பியில தொங்கிட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு வேகமா போயிருப்பாரு. கீழே விழுவாங்க, சுவத்துல மோதுவாங்க. இந்த தம்பி உயரமா போற மின்சார ஒயர்ல தொங்கிட்டு இருக்கிறார், உயிர் போயிருச்சு. இப்ப இவர் மேல நமக்கு இரக்கம் வரணும், அதான் மனித இயல்பு. ஆனா இரக்கத்தை மீறி இவன் எதுக்குடா இவ்வளவு வேகமா போறாங்கிற அந்த கோபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இளைஞர்கள் அந்த பைக்ல போறத என்னால சகிச்சுக்கிறவே முடியல. இதுக்கு முதல் காரணம், நான் முதல்ல நீங்க கேட்ட கேள்வியோட தொடர்புடையது. அந்த காலத்துல நல்லா படிடா தம்பி, நல்லா படிச்சா பைக் வாங்கலாம்டா, வேலைக்கு போகலாம், பைக் வாங்கலாம்டா. இப்ப நல்லா படிச்சா பைக் வாங்கலாங்கிறது அந்த காலம். இப்ப பையன் என்ன கேக்குறான், பைக் வாங்கி கூட நான் படிக்க போறேன். தலைகீழ மாறிடுச்சு. இந்த சூழலை நான் சொன்னது மாதிரி செல்லம் கொடுக்கிறேன் என்கின்ற பெயரில அந்த குழந்தைங்களை கண்டிக்க துணிச்சல் இல்லாமல் இந்த பெற்றோர் கேட்டதெல்லாம் வாங்கி தர்றாங்க. நீங்க கேட்ட கேள்வியில ஒரு அழுத்தம் இருக்கு. விலை உயர்ந்த பைக், விலை உயர்ந்த பைக்கு, அந்த விலை உயர்ந்த பைக்கு அவங்க உயிருக்கு உழை வைக்கிறது. ஏன்னா அது வேகமா போகும், அதுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாம் இல்லை. ரேஸ் பைக், அது நீங்க அங்கங்க இப்ப நகரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ரேஸ், கார் ரேஸ். 5 டாக்டர் ஒரே கார்ல போய் விபத்தாகி 2 பேர் இறந்து போயிட்டாங்க, 3 பேரோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. மருத்துவக் கல்லூரியில படிக்கிற அந்த மருத்துவ மாணவர்களுக்கே அந்த புரிதல் இல்லை. அப்ப சாதாரண பள்ளிக்கூட மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? சட்டம் சொல்லுது 18 வயசுக்கு மேலதான் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் ஓட்டணும். சட்டம் சொல்லுது 18 வயதுக்கு கீழே 2 சக்கர வாகனம் ஓட்டுனா பெற்றோருக்கு தண்டனைன்னு சொல்லுது. இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த பெற்றோர் அந்த குழந்தைங்களுக்கு பைக்கை கொடுக்குறாங்க. இது பெற்றோரின் மிகப்பெரிய, அவங்க செய்யற மிகப்பெரிய தவறு. பெற்றோர் முதல்ல திருந்தணும். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அவங்கள திருப்திப்படுத்துறேங்கிற பேர்ல அடுத்து பாத்தீங்கன்னா 3 பேரா போறாங்க. நான் பாக்குறேன், எனக்கு வேதனையா இருக்கும். விபத்துக்களை புறம் பாத்தீங்கன்னா 3 இளைஞர்கள் மரணம். பைக்கை தடுப்புல சுவர்ல மோதி, வாகனத்தில் நின்று கொண்டிருந்த வாகனத்துல மோதி. இதை நிறுத்தணும்டா பெற்றோர் முக்கிய காரணம் அவங்க தான். பசங்க திருடி எல்லாம் பைக் வாங்க போறதில்ல, திருடி பைக் வாங்க போறதில்ல. 2 ஒண்ணு பெற்றோர் வாங்கி தராங்க, இல்ல நண்பர்கள்ட்ட வாங்கிட்டு போறேன். இந்த பெற்றோர் நண்பனுக்கு வாங்கி கொடுக்கலைன்னா இவனும் பைக் ஓட்ட மாட்டான், பைக் வாங்க வாய்ப்பு இல்லாத மாணவனும் பைக் ஓட்ட மாட்டான். கண்டிப்பா. அப்ப இதில் என்னுடைய கணிப்பு, பெற்றோர் திருந்தனு, மரியாதைக்குரிய காவல்துறைக்கு வேண்டுகோள், இதுல இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும். சட்டத்தை அவங்க மேல அமுல்படுத்தணும். அவங்க இறக்கப்படுறாங்க, நியாயம். யாரா இருந்தாலும் ஒரு பையன் அவசரத்துக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போவேன், அது சூழல், சூழல் அதை யோசிக்கிறாங்க அவங்க. ஆனா அவன் அடுத்த கட்டத்துல அம்மா அப்பா அனுமதிக்கிறாங்க, நம்ம எவ்வளவு வேகமாகவும் போகலாம்ங்கிற நிலை வரும்போது பல கோடி கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாத அந்த நல்ல குழந்தையினுடைய உயிர் நம்மை விட்டு போய் விடுகிறது. இது வேதனைக்குரிய விஷயம். இதை பெற்றோரும் கவனத்தில் எடுத்துக்கிறணும், கண்ணியத்திற்குரிய காவல்துறையும் இதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். நன்றி, நன்றி. எதிர்கால மாணவ சமூகம், அப்புறம் உங்களோட எதிர்கால திட்டம், இது ரெண்டையும் எங்களுக்கு சொல்லுங்க சார். அதாவது தடம் பார்த்து நடப்பவன் சாமானியன், தடம் பதித்து நடப்பவன் சாதனையாளர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாமானியனாவே இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தான் என்கிட்ட இருக்கு. நான் பணியிலிருந்து, ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மாணவர்களின் கல்வியில கொஞ்சம் கூட நான் அக்கறை எடுத்துக்கிறல.
இப்போ உங்க கேள்விக்கு பின்னாடி தான் எனக்கு அந்த குற்ற உணர்வு எனக்கு வருது. ஒரு 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 மனிதன் வந்து பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளில் மிகப்பெரிய உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவது. இன்றைய சூழல்ல ஏற்கனவே நம்ம கலந்து பேசின செய்திகள்ல இருந்து கல்வியும் உடல் நலமும் மிக மிக முக்கியம். கூடுதலாக மாணவர்களுக்கான சிறப்பு தகுதிகளை உருவாக்குறது, இந்த 3 முக்கியமா நான் ஃபீல் பண்றேன். இப்ப இந்த நான் என்னுடைய எதிர்கால திட்டம் அப்படின்னு நீங்க கேட்டதுனால நான் மனதில் நினைச்சிருக்கிறேன். அது உங்கள் வாழ்த்துக்களோட அது நிறைவேறணுங்கிற வேண்டுகோளையும் வச்சுட்டு மாணவர்களுக்கு இலவச சிறப்பு வகுப்புகள் நடத்துறது. நான் முன்னாடிலாம் டியூஷன் நடத்தினேன், பொதுவாக ஃப்ரீயாக தான் நடத்தினேன். அது காசு கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்துறது இல்லை. அப்படித்தான் நடத்தணும், நீண்ட காலம் நடத்தினோம். அதில் என்ன குறைபாடு வந்துச்சுன்னா இலவசமாக கொடுக்கறதுனால அதுக்கு கொஞ்சம் மரியாதை குறைவா இருந்தது. பயன்படுத்தல, இலவசமா தானே வருதுங்கிற ஒரு குறைபாடு இருந்தது. ஆனா அதுக்காக நம்மளை மாத்திக்கிறதுக்கு தயாரா இல்ல. இன்னும் மாணவர்களுக்கு அந்த நிலையை உணர்த்தி அவர்களுக்கு இலவசமா பாடங்களை போதிப்பது, அவர்களுக்கு உடற்பயிற்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது. இப்ப எனக்கு தகுதி இருக்குன்னு நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் அப்படி இருக்குமோன்னு ஒரு நப்பாசையில நான் சொல்றேன். அவங்க எப்படி பேசுறது, மேடைகள்ல எப்படி பேசுறது, எப்படி எழுதுறது, நான் கொஞ்சம் கவிதைகள் எழுதுவேன், அந்த எப்படி எழுதுறது அப்படிங்கிற அந்த பயிற்சியை கொடுக்கலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தகுதி வாய்ந்த ஆட்களை அதுல நியமிச்சு கொஞ்சம் உங்களை போல ஆர்வமுள்ள ஆட்களை அந்த மாணவர்களுக்கு பயன்படும் வகையில கல்வி, உடற்கல்வி, இந்த பேச்சு பயிற்சி இது கொடுக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த நம்ம பகுதி மக்களை, நம்ம பகுதியில நடத்துறதுனால நம்ம மக்கள் தான் வர முடியும். அதனால நம்ம பகுதி மாணவ செல்வங்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு பிடிப்பை உண்டாக்குற முயற்சியில ஈடுபடலாம்ங்கிறது என்னுடைய இது தற்காலிக திட்டம். அதுதான் என்னுடைய எதிர்கால திட்டம். நல்லது சார், சிறப்பு சிறப்பு. இதுவரை நீங்க உங்க பணியாற்றிய காலத்துல மாணவ செல்வங்களுக்கு செய்த தொண்டும், நீங்க எதிர்கால திட்டம்னு வச்சிருக்கிற சில செயல்பாடுகள் வெற்றி அடையவும், இப்போதைக்கு எங்களோடு உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நேரத்தை செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நான் நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வரல, சும்மா வேலை இல்லாமல் சும்மா தான் இருந்தேன். என்னையும் இந்த புகழ்மிக்க ஒரு மீடியாவில் அழைத்து பெருமைப்படுத்திய உங்கள் பாராட்டை உங்களுடைய பழைய கேள்விக்கு பதிலாக வைத்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டுக்கள், இந்த நீங்கள் அழைத்த அழைப்பு முதன்மையானது என்பதை சொல்லி என்னை அழைத்து வாய்ப்பு தந்த மீடியாவை சார்ந்த உங்களுக்கும், அற்புதமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தம்பிகளுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்க வியூவர்ஸிற்கும், ஏதாவது அதிக பிரசங்கத்தனமாக பேசியிருந்தா அதை பொருட்படுத்தாதீங்க. இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விட்டுருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.